ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடியோ வீடியோ இன்டர்காம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அதனோட டிவைஸோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இதனோட பிராண்டு பார்த்தீங்கன்னா Hikvision. இதனோட மாடல் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வரும். ஓகே, இப்போ இந்த டிவைஸ் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த டிவைஸை ரெண்டு விதமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஃப்ளாட்டில் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து உங்கள் கம்பெனிஸில் வந்து கேட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதனோட யூசேஜ் என்னங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ இந்த டிவைஸ் வந்து கேமரா டிவைஸ். இதை வந்துட்டு உங்களோட கேட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. இன்னொன்று வந்துட்டு இது வந்து டேப் மாதிரி இருக்கிற ஒரு எல்சிடி டிஸ்பிளே 7 இன்ச்சு. இது வந்து இன்டோர் டிவைஸ். இதை வந்துட்டு உங்கள் கிச்சன்லேயோ இல்லாட்டி வந்து உங்கள் ஹால்லையோ உங்கள் பெட்ரூம்லேயோ எங்கேயாவது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா ஜஸ்ட் இங்கே வந்து இங்கே வந்து ஃபேஸை காட்டிட்டு இந்த பட்டன் இருக்கும், ஜஸ்ட் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணாங்களாம் ஃபோனில் வந்து எப்படி வந்து கால் வருமோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து இங்கே கால் வரும். அதை வந்துட்டு எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து கடைசியாக நான் வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதனோட கான்செப்ட் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் அந்த டிவைஸ் நான் வந்து உங்களுக்கு காட்டுறப்ப. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து ஒரு பேக்கேஜ்லேயே எல்லாம் கொடுத்துருவாங்க. இது வந்து இன்டோர் டிவைஸ், இது வந்து அவுட்டோர் டிவைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு POI சுவிட்ச் வந்து கொடுப்பாங்க. 3 டிவைஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் இது போகலாம். இப்போ வந்து இதனோட பேசிக் வந்து கனெக்ஷன் பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் நான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லிடுறப்ப, இந்த டிவைஸ் நீங்கள் வாங்குறப்ப இந்த 3 டிவைஸ் கொடுப்பாங்க. இந்த இன்டோர் டிவைஸ், இது வந்து அவுட்டோர் டிவைஸ், இது வந்து POI சுவிட்ச். இந்த POI சுவிட்சோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பவரும் கொடுக்கும், ப்ளஸ் வந்து டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னா, அந்த இன்டர்நெட்டில் வந்து நம்ம பார்க்குறோம்ல, நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் சப்போஸ் இல்லை யாராவது வந்திருக்காங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இங்கே அவங்க ஃபேஸை காட்டிட்டு இங்கே ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாங்கன்னா இங்கே உங்களுக்கு காலிங் வரது பதிலாக இங்கே வந்து இங்கேயும் வரும். 2 டைம் வந்து உங்களுக்கு வந்து காலிங்கில் வந்து காட்டும். அது நான் எப்படிங்கிறது நான் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் இல்லாதப்போ கூட இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்துட்டு உங்கள் டோரை வந்து இங்கே அன்லாக் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வந்து இதுலேயே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே ஃபேஸ் வராங்க, அதே மாதிரி இங்கே வருது, நீங்கள் காலிங் பண்ணுறீங்க, இங்கே வந்து மைக் இருக்கும். நீங்கள் வந்து இங்கேயும் பேசிக்கலாம், ப்ளஸ் வந்து இங்கேயும் பேசிக்கலாம். நீங்கள் வந்து வெளியே வந்து கதவை ஓப்பன் பண்ணாதையே நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசிக்கலாம். உங்களோட ஃபேஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது, பட் அவங்களோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து லைவாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இதுதான் வந்து CCTV. இந்த IP கேமரா கனெக்ஷன் வந்து டேரெக்டாக வந்து POIயில் கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அவுட்டோர் டிவைஸில் இருக்கிறதும் POIயில் கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட் இந்த LCD டிஸ்பிளே இருக்குல்ல, டேப் மாதிரி இருக்கிறது இன்டோர், அதையும் வந்து இதில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ரவுட்டர் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஃபோட்டோ ஸ்னாப்போட நான் லாஸ்ட்டாக வந்து வீடியோவில் காட்டுறேன். இதனோட பேசிக் கனெக்ஷன் வந்து இப்படி தான் கொடுக்குறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட் வந்து இதோட கான்ஃபிகரேஷன் பண்ணுறதை பற்றி நான் சொல்லிடுறேன். பேசிக் கான்செப்ட்னா நீங்கள் வந்து டிவைஸ் இதை நீங்கள் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ரவுட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. அதில் வந்துட்டு என்ன சீரிஸ் IP அட்ரஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா 192.168.1.5 கொடுத்துருக்கேன்ல, இதில் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்து 0 இருக்கலாம், இல்லாட்டி 2 இருக்கலாம், இல்லாட்டி 3 இருக்கலாம். அந்த சீரிஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு 3 IP அட்ரஸ் வந்து ஃப்ரீ IP அட்ரஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பிங்க் பண்ணி பார்த்துட்டு இது ரெக்வஸ்ட் டைம் அவுட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு இதுக்கு வந்து செப்பரேட்டாக 3க்குமே நீங்கள் வந்து IP அட்ரஸ் வந்து செட் பண்ணிடுங்க. அது வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னா, உங்களோட லேப்டாப்பில் சீரிஸ் IP அட்ரஸ் பார்த்த வாட்டி உங்கள் லேப்டாப்பில் வந்து இந்த 4ல் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த 3 டிவைஸுமே உங்களோட லேப்டாப்பில் காட்டும். அது வந்து எப்படி காட்டுன்னா, இந்த IVMS சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. இது வந்து Hikvisionோட சாஃப்ட்வேர். இது நீங்கள் போட்ட வாட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 டிவைஸுமே இங்கே உங்களுக்கு வந்து காட்டிடும். அதில் வந்துட்டு ஒவ்வொரு டிவைஸுக்கு நீங்களே வந்து மேனுவலாக வந்து IP அட்ரஸ் மட்டும் செட் பண்ணிடலாம். அவ்வளோதான். கான்ஃபிகரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனோட பேசிக் வந்து பார்த்திங்கன்னா LAN வந்து பார்த்திங்கன்னா 100 Mbps தான் இருக்குது. இதில் வந்து WIFI இருக்குது. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு LANல தான் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் சப்போஸ் LANல இல்லை, நீங்கள் வந்து WIFIயில் தான் கொடுக்கணும். இதுக்கு வந்து 12 volt மட்டும் இருக்கிற டிஸ்பிளேக்கு வந்து பவர் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து WIFIயில் வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரோம் பார்த்திங்கன்னா 32 MB இருக்குது, ரேம் வந்து 128 MB இருக்குது. ஓகே, இப்போ இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த டிவைஸ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து அவுட்டோர் டிவைஸு, இது வந்து இன்டோர் டிவைஸு. LAN கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். த்ரூ வந்துட்டு இந்த 2 கேபிளையுமே நான் வந்துட்டு இந்த POI சுவிட்சில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான்.
இந்த பிஓஎஸ் சுவிட்சுக்கு உங்களோட ரவுட்டரோட இன் கனெக்ஷன், அதாவது இன்டர்நெட் கேபிள் இருக்குது இல்லையா, அதை வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். அப்போ தான் நான் வந்து ஃபோனில் வந்து பார்க்க முடியும். இது கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காட்டி விட்டுறலாம். நீங்கள் வந்து அவுட் சைடில் எடுத்து பார்க்கணும்னா நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து அப்லிங்கில் வந்து கொடுத்துருங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு போர்ட்டில் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். கனெக்ஷன் செட்டப் வந்து அவ்வளோதான். இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து கால் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கேட்லேருந்து ஒருத்தர் வந்து நம்ம கூப்பிட்றாங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களோட டிஸ்பிளேயில் வந்துட்டு அப்படியே இங்கே தெரியும். அதாவது ஃபோன் மெத்தேடு அதே மாதிரி தான் இருக்கும். இது சவுண்டு வரும், பட் நான் சவுண்டு வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே வந்துட்டு எனக்கு ஃபோன்லேயும் வந்துட்டு எனக்கு லைவாகவே இருக்குது. இப்போ நான் வந்து ஃபோன்லேயும் அட்டன் பண்ணி பேசலாம், ப்ளஸ் வந்துட்டு இந்த டிஸ்பிளேலையும் நான் வந்து அட்டன் பண்ணி பேச முடியும். இப்போ நான் வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ண வாட்டி உங்கள் ஃபோனில் வந்து எப்படி மிஸ்டு கால் கட்டுமோ அதே மாதிரி காலில் போயிட்டு அவங்க எத்தனை மணிக்கு வந்து கேட்லேருந்து கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதில் லைவ் வியூவில் போயிட்டு இந்த அவுட்டோருங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேட்டில் இருக்கிற லைவ் வீடியோ வந்து நீங்கள் அப்படியே இங்கே பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் கால் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே போகும், அதாவது கேட்டுக்கு போகும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கேமரா வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் டிஸ்பிளேயில் போயிட்டு லைவ் வியூவில் போயிட்டு அதில் இந்த கேமராங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதாவது நெட்வொர்க் கேமரா. இதை வந்துட்டு இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேட்டுக்கு வெளியே லைவாக வந்து வீடியோ ஓடுறத அப்படியே வந்துட்டு உங்கள் டிஸ்பிளேலையும் ஃபோன்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் வந்து இதில் வந்து ரெக்கார்டிங் வந்து ஆகாது, ஒன்லி வந்து லைவ் வியூ மட்டும்தான். ஓகே, இப்போ வந்து பேசிக் கனெக்ஷன் வந்து எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஐபி கேமரா வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து மவுண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ஐபி கேமரா வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ண வாட்டி உள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப், இதை பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ட்ரில்லிங் பண்ணுற செவுத்தில். இப்போ இந்த கேமரா வந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இது செவுத்தில் ட்ரில்லிங் பண்ணுறதுக்கான இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரில்லிங் பண்ணணும் கரெக்டாக. இது வந்து மெயினாக என்னென்னா உங்களோட லேன் கேபிளையும் பிஒய் சுவிட்சிலிருந்து வர லேன் இருக்குல்ல அதையும் ஜாயின் பண்ண வாட்டி உள்ளே வந்து தண்ணி போகாத இருக்கிறதுக்கு இந்த பிளாக் வந்து ஒட்டி விடுறது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து எல்லா கனெக்ஷன் நான் வந்து இப்போ கொடுத்து வச்சுட்டேன், ரெடியாக இருக்குது. இப்போ வந்து என்னென்னா ரவுட்லேருந்து வர இன்டர்நெட் கேபிள்லேருந்து நான் இங்கே அப்லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கேபிள் எடுத்து கேமரா கொடுத்துட்டேன், இன்னொரு லேன் கேபிள் எடுத்துகிட்டு அவுட்டோர் டிவைஸ் கொடுத்துட்டேன், இன்னொரு லேன் கேபிள் எடுத்து இன்டோர் டிவைஸ்க்கு வந்து நான் கொடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நான் கால் கொடுத்தோன்னே எனக்கு வந்து இப்போ காலிங் வரும். இப்போ வந்துட்டு இந்த அவுட்டோர் டிவைஸ் கேட்டில் இருக்கிறதையும் ப்ளஸ் வந்து அவுட்டோரில் இருக்கிற கேமரா எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அவுட்டோர் டிவைஸ் வந்து எப்படி வந்து வால் மவுண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்கரில் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரில் பண்ணிடுங்க. அந்த ஸ்டிக்கருக்கு 4 பக்கம் வந்து ஓட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு உங்கள் மவுண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டுருங்க. இப்போ இந்த அவுட்டோர் டிவைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிசிடிவி கேமரா வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சேம் வந்து அதே மாதிரி தான். இப்போ வால் மவுண்ட்டில் வந்து எப்படி வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து மார்க் பண்ணி ஸ்க்ரூ பண்ணுமோ அதே மாதிரி தான் அந்த கேமராவுக்கும் பண்ண போகிறோம். இப்போ அவுட்டோர் டிவைஸ் வந்து ரெண்டுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கேட்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து அவுட்டோரில் கேமரா வந்து பார்க்கலாம். இது வந்து அவுட்டோரில் இருக்கிற சிசிடிவி கேமரா. இப்போ வந்து ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபோனில் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ எப்படி மொபைலில் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஹைக் கனெக்டட் அப்படிங்கிறது ஆப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண வாட்டி உங்களுடைய இன்டோர் டிவைஸில் வந்து ஒரு பார்கோடு இருக்கும். அந்த பார்கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் 2 டிவைஸும் வந்து கனெக்ட் ஆகிரும். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய கேட்டில் இருக்கிற அந்த கேமரா. இது வந்து உங்களுடைய சிசிடிவி கேமரா. இப்போ வந்து ரெண்டையுமே பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மெயின் டோர் ஸ்டேஷன் இருக்குல்ல, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண வாட்டி இதில் வந்து டேட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இன்றைக்கி டேட் வந்து 25/5 அதுதான் இங்கே காட்டுது. இங்கே 24ல் வந்து யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது இங்கேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வந்த வாட்டி உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து பாருங்கள் 22 அப்புறம் 5ஆவது மாதத்தில் ஒருத்தர் வந்து வந்திருக்காங்க. யார் வந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இங்கே வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து எடுத்துரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு இது வந்து உங்களுடைய சிசிடிவி கேமரா. அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண வாட்டி உங்களுக்கு வந்து இப்போ வந்து லைவாக வந்து ஓடும். இது வந்து ரெக்கார்டிங் கிடையாது, லைவ் கேமரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவைஸ் வாங்கி நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆஃபீஸ்க்கும் உங்கள் கம்பெனிக்கும் வந்துட்டு இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.